அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு மாநிலம் ஈரோடு மாவட்டத்தில் சித்தமங்கலம் வட்டத்தில் நம்ம விவசாய நண்பர் தோட்டத்தில் இருக்கிறோம். அவருடைய முகவரி சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். சார் உங்களுடைய முகவரி சொல்லுங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் சிக்கசம்பளை கிராமத்துல இருந்துங்க. ஓகே சார். எத்தனை ஏக்கர் வந்து சம்பங்கி நடுவு பண்ணிருக்கீங்க? 1 ஏக்கரா பண்ணிருக்கேன் சார். இங்க வந்து டாக்டர் சாயல் உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆயிருச்சு? டாக்டர் சாயல் நான் என்னுடைய ஃப்ரெண்டு தோட்டத்துல பாத்துங்க. அவர் நல்ல கிரவுத் இருக்குது, சருகு நோய் வரதுல வாழைக்கு எல்லாத்துக்கும் சொன்னாரு. ஓகே. அது மூலியமா அப்புறம் நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். அப்போ வந்து நம்ம தோட்டத்துக்கு விசிட் பண்ணி அன்னைக்கு வந்து எல்லாமே பார்த்தோம்ல சார், அந்த செடியோட வேர் பகுதி எல்லாமே பார்த்தோம். சாயில் வந்து எப்படி இருக்குது, சாயிலோட தன்மை எப்படி இருக்கு எல்லாம் பார்த்தோம்ல சார். அப்போ வந்து அன்னைக்கு பார்க்கும்போது நம்ம செடியோட வேர் வந்து அம்மா வேறு மற்றும் ஜெல் வேர் அப்படி சொல்றோம். இங்கே அம்மா வேறு ஜெல் வேர் விட எந்த மாதிரி வேர் இருந்தது அன்னைக்கு வந்து இந்த மொந்த வேர் தான் இருந்ததுங்க. அம்மா வேறு மேல ஜெல்லு வேறு மேல ரெண்டுக்கு தாண்டி மொந்த வேறு இருந்தது இல்லைங்களா சார்? அம்மா வேறு இருக்கணும், ஜெல்லு வேறு இருக்கணும், ரெண்டுமே இல்லாம மொந்த வேறு தான் இருந்தது. அந்த மொந்த வேறு இருக்கும்போது சார் growth அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது அன்னைக்கு? அப்ப growth கம்மியா தான் இருந்ததுங்க. growth கம்மியா. டாக்டர் சாயல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஜல்லி வேரே உருவாயிருக்குது. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி ஜெல்லி வேற இல்ல? ஜல்லி வேர் இல்ல. ஓப்பா சார். இப்ப டாக்டர் சாயல் இந்த தோட்டத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 17 நாள் ஆச்சுங்க. கரெக்டா 17 நாள். அந்த 17 நாள்ல சார் நம்ம செடியில என்னென்ன மாற்றம் இருக்கும் சார்? இந்த செடியில வந்து உங்களுக்கு அல்ல இது ஜல்லி வேர் நல்லா ஓடி இருக்குது, growth நல்லா இருக்குதுங்க மெயினா. ஓகே. நெக்ஸ்ட் மண்ணு நல்லா இருக்குதுன்னு வைங்களேன். மண்ணு வளம் வந்து நல்லா இருக்குதுங்க. மண்ணு அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு கட்டியா வந்து ஒரு உருண்டை வந்து இன்னைக்கு எப்படி இருக்கும் சார்? இன்னைக்கு வந்து மண்ணு வளம் நல்லா இருக்குதுங்க. மண்ணு வந்து நல்லா இது காற்றோட்டமா இருக்குதுன்னு வைங்களேன். டாக்டர் சாயல் யூஸ் பண்ணது வேர் ஓட்டத்துக்கு நல்லா இருக்குதுங்க. மெயின் கண்டிப்பா சார். மெயினான கான்செப்ட் அதுதாங்க. நம்ம ஃப்ரெண்டு சொன்னது என்னன்னாங்க, மெயினா வந்து வேர் வளர்ச்சி நல்லா இருக்குது, growth நல்லா வருது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு சார் ஒரு செடி வந்து ஷூட் இதெல்லாம் வந்து இந்த பயோமாஸ் அப்படி சொல்றோம் இங்கிலீஷ்ல. இது வந்து வளரணும்னா நல்லா இந்த ரூட் பகுதிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இது எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுமோ, நோய் இல்லாம ஒரு வேரழுகள் இல்லாம ஒரு நெமட்டிடல் இல்லாம வேர்முடிச்சு இல்லாம எப்போ வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வேர் பகுதிங்கிறது, அப்பதான் வந்து ஷூட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். எப்போ எந்த அளவுக்கு ஷூட் உருவாகுமோ அந்த அளவுக்கு வந்து ஈல்டு வரும் இல்லைங்களா சார்? அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அம்மா வேறு மேல ஜெல்லு வேறு மேல மொந்த வேறு இருந்ததுனால வந்து வளர்ச்சி அப்படியே உட்கார்ந்து இருந்தது சார் இல்லைங்களா? அப்போ வந்து சார் இன்னொன்னு என்னன்னா, இங்க வந்து மண் எடுத்து பார்த்தோம், உருண்டை ஆகுதா பவுடர் ஆகுதா? இல்ல அன்னைக்கு வந்து உங்களுக்கு உருண்டையா தான் இருந்தது. இன்னைக்கு நல்லா பொலவல் நல்லா இது மண்ணு வந்து சாயல் கண்டிஷன் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. மண் வளம் ஆயிட்டு இருக்குது. மண்ணுல காற்றோட்டம் நடந்து மண்ணுல வந்து கண்டிப்பா நுண்ணுயிர் பெருகுதுன்னு வைங்களேன். டாக்டர் சாயல் யூஸ் பண்ணா நுண்ணுயிர் பெருகுதுங்க. மண்ணு வந்து நாங்க மண்புழு உருவாதனால அந்த காற்றோட்டம் கிடைக்கணும், வேர் வளர்ச்சி நல்லா இருக்குது. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். சார் இந்த 17 நாள்ல நம்ம வந்து டாக்ஸ் இந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்குதுல்ல சார்? இது டாக்ஸல்ங்கிறது வந்து வேர் அழுகலுக்கு, வேர் முடிச்சுக்கு, கிழங்குகளுக்கு எல்லாருக்கும் வேலை செஞ்சிருக்கும்ல சார்? இங்க வேலை செஞ்சிருக்கு. அப்ப வேர் அழுகலுக்கு செப்பரேட்டு, நெமட்டோடுக்கு செப்பரேட்டு, கிழங்குகளுக்கு செப்பரேட் மருந்து கொடுக்க வேண்டியது இருக்குமா? இல்லைங்க, கண்டிப்பா இல்லைங்க. கண்டிப்பா இல்ல. மண்ணின் மூலமாக வரக்கூடிய வேரழுகள், கிழங்குகள் மற்றும் வேர் முடிச்சு எல்லாத்துக்குமே டாக்டர் சாயல் தீர்வு இருக்குது. எல்லாமே வந்து மண்ணில் வந்து பௌதிகம் மற்றும் உயிரியல் ரசாயனத்தன்மை இத்தனை தன்மைக்கும் வந்து வேலை செய்யுது. எப்போ வந்து பௌதிகத்தன்மை நல்லா வேலை செய்யுமோ அப்போ வந்து தான் வேர் நல்லா ஓடும் சார். காற்றோட்டம் நடக்கணும், சாயில் ஸ்ட்ரக்சர் மாறணும், எல்லாமே வந்து சாயில பிஹெச் ஈசி அது வந்து நியூட்ரல் ஆகும்போது தான் இந்த வேரழுகள் வராமே இருக்க முடியும் சார். எப்போ வந்து அதை வந்து பிஹெச் நியூட்ரல் ஆகுமோ அப்பதான் வந்து இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து இந்த வேர் மூலமாக எடுக்க முடியும். ஸோ அந்த 17 நாளே நீங்க இந்த ஒரு மாற்றம் நம்ம தோட்டத்தில் பிராக்டிக்கலா பார்த்துருக்கீங்களா சார்? அனைத்து விவசாய நண்பர்களுக்கு இந்த அனுபவத்தின் மூலமாக என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல கண்டிப்பா இது வந்து டாக்டர் சாயல் வந்து கண்டிப்பா எல்லாமே யூஸ் பண்ணலாங்க. தப்பு இல்லைங்க. நல்ல இது கிடைக்குதுங்க, growth கிடைக்குது. மெயினா வந்து வேர் வந்து ஜல்லி வேர் நல்லா ஓடுங்க. எந்த பயிரா இருந்தாலும் சரிங்க. மெயின் வந்து ஜல்லி வேர் இருக்கணும். ஜல்லி வேர் இருந்தா தான் குடுக்குற இதே எடுக்குங்க. எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. கண்டிப்பா சார். அது ஜல்லி வேர் ஓடுனா தான் உங்களுக்கு நல்லது growth கிடைக்குன்னு வைங்களேன். கண்டிப்பா. டாக்டர் சாயல் யூஸ் பண்ணது 100% பரவாயில்லைங்க. டாக்டர் சாயல் யூஸ் பண்ணது ஜல்லி வேர் ஓடுது, கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசரும் எடுக்குங்க. எடுக்கும். அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் வந்து பயன்பாடுக்கு வரும். வேஸ்ட் ஆகாதுங்க. வேஸ்ட் ஆகாது. இல்லையா கீழே போயிருங்க. அனைத்து விவசாய நண்பர்களே, இது வந்து நம்ம விவசாயி அவர் தோட்டத்துல நேரடியாக அவர் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் 17வது நாள்ல நடந்திருக்கக்கூடிய விஸ்மயம். அதனால் உங்கள் தோட்டங்களிலும் வேரழுகள், கிழங்குகள், வேர் முடிச்சு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா பயந்துக்காம அதுக்கு டாக்டர் கொடுக்கும் போதும் முழுமையாக இந்த வேரழுகள், கிழங்குகள் மற்றும் வேர் முடிச்சு எல்லாமே மண்ணில் பௌதிக, உயிரியல் மற்றும் ரசாயன தன்மையும் சரி பண்ணி செடிக்கு தேவையான வளர்ச்சி மற்றும் விவசாயிக்கு தேவையான ப்ரொடக்ஷன் கொண்டு வர முடியும் இல்லைங்களா சார்? அதனால் எங்கள் தொடர்பு கொண்ட தொலைபேசி எண் 9025104305. நன்றி, வணக்கம்.